நிறைய பேர் தங்களுக்குள்ளாரவே வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குங்கிறத அவங்களே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வந்து யார்கிட்ட கேட்குறது, நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னே தெரியாமல் யோசிச்சு அவங்க ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்குள்ளாரையே போயிடுவாங்க. ஒரு பார்ட்னர் கூட சாட்டிஸ்ஃபையாக இல்லாத மாதிரி இருக்குன்னா, நீங்கள் முதல்ல என்ன பிரச்சனைங்கிறத வந்து அது முதல்ல பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வெறும் நம்ம வந்து வெஜினல் டைட்டனிங் மட்டும் பண்ணால் போதும், லேசர் மட்டும் பண்ணால் போதுங்கிற முதல்ல உங்கள் தாட்டை வந்து நீங்கள் மாற்றணும். அனைவருக்கும் வணக்கம். வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு போஸ்ட் டெலிவரியாக வருது, ஒரு ஏஜிங்னால, ஒரு சைல்டு பர்த்னால, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரினால, மெனோபாஸ்னால நம்மளுக்கு இந்த வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் வரும். நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன மாதிரியான நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலி வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா, இதை நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பாடியில் இருக்க சேஞ்சஸாக மட்டும் பார்க்காம, இது ஒரு எமோஷ்னலாக இதுக்கு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ எமோஷ்னலாக எந்த அளவுக்கு இம்பேக்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வெஜினல் லாக்ஸிட்டிக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜாக இருக்குன்னா நம்ம ஒரு டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் கொடுத்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். இல்லை நம்மளுக்கு ஒரு லேசர் பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம். இல்லை நம்ம ஒரு சர்ஜரி பண்ணி நம்ம அந்த வெஜினல் டைட்டனிங் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் அவங்க எந்த கேட்டகரியில் ஃபிக்ஸ் ஆகுறாங்களோ அந்த கேட்டகரியை நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு டாக்டர்கிட்ட வந்து அவங்க ஒரு காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் கிட்ட வந்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தங்களுக்குள்ளாரவே வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குங்கிறத அவங்களே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வந்து யார்கிட்ட கேட்குறது, நம்மளுக்கு இருக்கா இல்லையானே தெரியாமல் யோசிச்சு அவங்க ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்குள்ளாரையே போயிடுவாங்க. ஸோ பட் இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட வரவங்கள ஒரு 25% பீப்புளுக்கு வந்து வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸு, டயட் மட்டும் கொடுத்தாலே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ அது கூட சேர்ந்து நம்ம ஒரு கீகிள்ஸ் எக்ஸசைஸ் மாதிரி பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்குன்னு டார்கெட்டட் எக்ஸசைஸ், கீகிள்ஸ் இல்லாமல் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்தாலே போதும். ஸோ யூஸ்வலாக வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, இது சர்ஜரி பண்ணால் தான் சரியாகும். நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு வெளியில் வரதே கிடையாது. இது என்னன்னு சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கானே அவேர்னஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியா கர்ப்பப்பை இறங்கின மாதிரி இருக்குது, வெஜினல் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு பார்ட்னர் கூட சாட்டிஸ்ஃபையாக இல்லாத மாதிரி இருக்குன்னா, நீங்கள் முதல்ல என்ன பிரச்சனைங்கிறத வந்து அது முதல்ல பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில பேசிக்கான சில டெஸ்ட் எடுப்போம், ஸ்கேன்ஸ் எடுப்போம். உங்களோட வெஜினல் பிஹெச் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், உங்களோட வெஜினல் ஹெல்த் இண்டெக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு எம்ஆர்ஐ வரைக்குமே நம்மளுக்கு தேவையாக இருக்கும். ஒரு வேளை ப்ரொலாப்ஸ் இருக்குன்னா எந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது. ஸோ சில டைம்ஸ் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பாப் கியூ அப்படின்னு சொல்லி ஒரு குவான்டிஃபிகேஷன் இருக்குது. கர்ப்பப்பை பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ்க்குன்னு நம்ம அதை எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பை இறக்கமாக இருக்குது, இல்லை வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ளார போவோம் இல்லைங்களா. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ளார போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஒரு வெஜினல் ஹீலிங் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம இருக்கும். ஏன்னா உங்களோட வெஜினல் ஹெல்த்தை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். பாடியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு சர்ஜரியாக இருக்கட்டும், ஒரு லேசராக இருக்கட்டும். ஸோ நம்ம உங்கள் பாடியை வந்து நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ அடிபட்டுருச்சு, நம்ம நல்லாவே இந்த புண்ணு வந்து நம்மளுக்கு நல்லா மண் அதெல்லாமே நம்மளுக்கு ஒரு காயத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், வெறும் வந்து ஒரு பேண்டேட் மாதிரி நம்ம வெறும் அதை மட்டும் ஒட்டிட்டா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு புண்ணு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புண்ணு வந்து க்ளீன் பண்ணுறது, எந்த அளவுக்கு நம்ம தண்ணியில் க்ளீன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சில சொல்யூஷன்ஸ் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம க்ரீம்ஸ் போடுறதோ, இல்லை சில பேத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்ஜின்னு சொல்லுவாங்க, ஸ்கின் கிராஃப்டிங் வரைக்குமே போகும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு இதை மாதிரி தாங்க உங்களோட சொல்யூஷன். வெறும் நம்ம வந்து வெஜினல் டைட்டனிங் மட்டும் பண்ணால் போதும், லேசர் மட்டும் பண்ணால் போதுங்கிற முதல்ல உங்கள் தாட்டை வந்து நீங்கள் மாற்றணும். ஏன்னா வெஜினல் டைட்டனிங் பண்ணுறீங்க, வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள் இருக்குன்னா இது ஃபிசிக்கலாக உங்கள் பாடியில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம வரதுக்குள்ளாரையே நம்மளுக்கு அதோட இம்பேக்ட், ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் வந்து நம்மளோட எமோஷ்னல் ஹெல்த்தையே டவுன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வெஜினல் டைட்டனிங் பற்றி மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.